தமிழகத்தை சேர்ந்த மருத்துவ மாணவர் சரவணன் படுகொலைக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்களும் காவல்துறையினரும் உடந்தை என அவரது தந்தை கணேசன் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் முதுகலை பயின்ற திருப்பூரை சேர்ந்த மருத்துவ மாணவர் சரவணன் கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதனையடுத்து சரவணன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி அவரது தந்தை கணேசன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் பிரேத பரிசோதனையில் சரவணன் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை என தெளிவுபடுத்தி விட்டதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரி தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என சரவணன் தந்தை கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சரவணன் கொலையில் எய்ம்ஸ் மருத்துவர்கள் மற்றும் டெல்லி காவல்துறைக்கு தொடர்பு இருப்பதாகவும் கணேசன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். உண்மை என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைங்கிறது உறுதி. அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்னா அதே மாதிரி இன்னைக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இதில் மெயினாக எய்ம்ஸில் இருக்கிற டாக்டர்களுக்கும் இதில் 100% சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு டெல்லி போலீஸும் உடந்தை. அவங்க நேரடியாக செய்ய முடியலைங்கன்னா அவனுடைய நண்பர்கள் கூட 10 நாளில் அவன் என்ன பண்ணுன யார் கூட பழகிருக்கான்னு தெரியும். அந்த நண்பர்களை வச்சு தான் கொலை திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும்.